கவர்மெண்ட் பஸ்ல தான் இவ்வளோ குறைகள் ஊழல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் பஸ்லயும் இவ்வளோ குறைகள் இருக்கா? இப்போ ரீசெண்டா எலக்ட்ரிக் பஸ்ஸோட டிரைவர் ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது சமூக ஊடகங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை யார் தயாரிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் பாம்பேல தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வேணான்னு சொல்லியிருக்காங்க, மற்ற ஸ்டேட்டும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பஸ்ஸோட ஸ்டாண்டிங் சிட்டிங் ரெண்டு கெப்பாசிட்டியுமே ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. இப்போ சப்போஸ் ஏதாவது மழை பெஞ்சு ஏதாவது பள்ளத்துல பஸ் நின்றுச்சு அப்படின்னா அதோட கதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சார்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இதை லோக்கல் மெக்கானிக்கை சரி பண்ண முடியாது. அதெல்லாம் இதோட பெரிய டிராபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமா எங்களுக்கு சரியா சம்பளமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கான்ட்ராக்டை யார் எடுத்திருக்கா, அதாவது சென்னை டு கன்னியாகுமரி இந்த கான்ட்ராக்டை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மருமகனான சபரீசன் அவர் தான் வாங்கியிருக்காரு. அவங்க தான் அவங்களோட கட்சியில இருக்கவங்களை வச்சுட்டு இப்போ இந்த டிப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்க, இவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்கன்னு தெரியல. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.